வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் கோடைகால உணவுகளை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் இளநீர். இளநீர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வெப்பத்தை தணிக்கக்கூடிய பொருள். உடனே உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா உடனே இப்போ எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இளநீர் தான் இல்லையா? அந்த இளநீர் எங்கேருந்து வருது? தென்னை மரத்துலேருந்து வருது. இப்போ தென்னையோட பலன்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பொதுவாக பூலோக கற்பக விருட்சம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க தென்னை மரத்தோட ஒவ்வொரு பாகமுமே நமக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது இல்லையா? தென்னை மரத்துக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெங்கு மரம். இலக்கியங்கள் எல்லாமே தெங்கு மரம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு. பூலோக கற்பக விருட்சம்ங்கிறது அதனுடைய பலன் கருதி அதனுடைய ஒவ்வொரு பாகமுமே அதில் பூலேருந்தே ஆரம்பிக்கலாம், குருத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், பாலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அதனுடைய தோகை, அதனுடைய இளநீர், தேங்காய் எல்லாமே, அந்த கொட்டாங்கச்சி உட்பட, நான் தேங்காய் மூடி இருக்கக்கூடிய அந்த சிரட்டையை கொட்டாங்கச்சின்னு குறிப்பிடுவோம் இல்லையா, அது உட்பட எல்லாமே நமக்கு மருந்து பொருளாக தான் பயன்படுது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய செய்கை நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னா நம்ம தென்னை மரத்தையே குறிப்பிடலாம். பொதுவாக தென்னை மரமே இருக்கக்கூடிய இடமே ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். தென்னை மரம் நமக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோ தண்ணி நமக்கு தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உங்கள் பையங்க காப்பாற்ற கூட நீங்கள் வச்ச தென்னை உங்களை காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு பழமொழி எப்போவுமே கிராமப்புறங்களில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உடலுக்கு நலத்தையும் மனதிற்கு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு மர வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தை குறிப்பிடலாம். இந்த தென்னை மரத்தோட தன்மை, இந்த தென்னையில் இருக்கக்கூடிய பொருட்களோட தன்மை அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த தென்னம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருத்து இருக்கு இல்லையா, அதை எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தோற்பு சக்தி மிகுந்த ஒரு பொருள் அது. இந்த பெண்களுக்கு மாதவிலக்கின் போது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உதிரப்போக்கை நிறுத்துறதுக்கு அதை கஷாயம் போட்டு குடிக்கலாம். அந்த தென்னம் குருத்தை எடுத்து நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் அளவு வற்ற வச்சு வடிகட்டி காலை மாலை தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது அந்த அதிக உதிரப்போக்கை நிறுத்துறதுக்கு அது ஒரு முதன்மையான ஒரு மருந்தாக இருக்கும். அப்புறம் தென்னங்க மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் நம்ம தாராளமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். தேங்காயினுடைய சுவைன்னு பார்த்திங்கன்னா அது இனிப்பு சுவை தான். இனிப்பு சுவை எல்லாமே உடலை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம தேங்காய் சாப்பிட்டா உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எப்போவுமே தேவையில்லை. தேங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப உயரிய சத்துக்கள் இருக்குது. உடல் சூட்டை குறைக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம லாரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம தேங்காய் பால் அப்படின்னு சொல்லலாம். தாய்ப்பாலுக்கு நிகராக தேங்காய் பால்லாம் இருக்குது. வேறு எந்த ஒரு உணவுப் பொருளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ தாய்ப்பாலுக்கு அப்புறம் தேங்காய் பாலில் தான் இருக்குங்கிற அளவுக்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்புறம் தேங்காய் தாராளமாக உணவுப் பொருளை ஏற்றுக்கலாம். அதனுடைய அளவு எந்த அளவில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். உடல் சூடை குறைக்கிறதுல முதன்மையாக இருக்குது. இப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கும் நம்ம முக்கியமாக அதை பயன்படுத்தலாம். இப்போ வயிறு புண்களாக இருக்கட்டும், அல்சர்னு சொல்கிறோம், இந்தமாதிரி வயிறு புண்ணுக்கும், இப்போ வாயில் வரக்கூடிய புண்கள், வாயில் இருக்கிற ஈறுகள்லேயும் பல்லை சுற்றியும் வரக்கூடிய அந்த புண்களுக்கும், நாக்கை சுற்றி வரக்கூடிய புண்களுக்குமே இந்த தேங்காய் பாலை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அந்த தேங்காய் பாலை ஒரு 5 மில்லிலேருந்து ஒரு 10 மில்லி வரைக்கும் நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது வயிறு புண்களை குணப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் வாயில் வரக்கூடிய, நாக்கில் வரக்கூடிய அனைத்து புண்களையுமே குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்ம இது குழம்புலேயே பயன்படுத்துகிறோம். தேங்காய் பாலை எடுத்து நம்ம நிறைய குழம்புகள் செய்கிறோம். திருநெல்வேலி சைட்லலாம் சொதின்னு ஒரு குழம்பு செய்வாங்க. அது முழுக்க தேங்காய் பாலில் செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இல்லையா? இது எல்லாமே அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல், இந்த வெயில்னால் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், உடல் சார்ந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான பலன் தேங்காய் பாலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேங்காயிலுமே இருக்குது. நம்ம உணவுப் பொருளில் காய்கறிகளில் தூவக்கூடிய அந்த தேங்காயிலுமே இந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. தேங்காய் பால்லேருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், பொதுவாக தேங்காய் எண்ணெய் 2 விதமாக எடுப்பாங்க. கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லக்கூடிய தேங்காய் நல்லா காய வச்சு அதை போட்டு செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய ஒரு வகை தேங்காய் எண்ணெய். அப்புறம் தேங்காய் பாலை கொதிக்க வச்சு அதில் மிதக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து பயன்படுத்துறது இன்னொரு வகை. பொதுவாக அந்த கொப்பரை தேங்காயை ஆட்டி எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் நம்ம சமையலுக்கு, தாளிச்சத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் பாலை கொதிக்க வச்சு ஒரு தேங்காய் எண்ணெய் எடுக்கிற பாருங்கள், அது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அழகாக உதவி செய்யும். நம்ம அந்த தேங்காய் எண்ணெயை காட்டிலும் இந்த மாதிரி தேங்காய் பாலை கொதிக்க வச்சதில் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் முடி வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு முடி வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயை சரும நோய்களுக்கு நம்ம மருந்தாக போக சொல்லலாம். 2 தேங்காய் எண்ணெய் பொதுவாகவே தோலில் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, அது சாதாரண அரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெட்டுக்காயமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு முதலுதவி மருந்தாக எல்லார் வீட்டிலையும் பயன்படுத்துறது உடனே ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து போடும். ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம், ஒரு ஓமா ஏற்படுது, உடம்பெல்லாம் தடிப்பு வருதுன்னா கூட உடனே பயன்படுத்துகிற ஒரு பொருள் தேங்காய் எண்ணெய் தான். இது எல்லாமே வெப்ப விளைவை குறைக்கக்கூடிய தன்மை, அதாவது உள் அழலாற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடம்புடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம். அதை இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த வெப்பத்தை அந்த இடத்துல குறைக்குது. அதனால் அந்த நோயை சரியாக்குங்கிறது அதனுடைய பொருள். அதனால தான் கோடைகால உணவில் நம்ம தேங்காயை கொண்டுருக்கிறோம். இதில் இளநீர் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இளநீரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம கண்ட பானங்களே வாங்கி குடிக்காமல் இந்த கோடைகால வெப்பத்தை தணிக்கணும்னா நம்ம உடனடியாக நம்ம குடிக்க வேண்டிய விஷயம் இளநீர் தான். இந்த இளநீர் குடிக்கிறது மூலமாக
உடலுடைய வெப்பம் வந்து காக்கப்படுது, சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கப்படுது. இப்போ சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி, இல்லை சிறுநீர் பாதையில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய புண்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இயல்பான முறையில் குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த இளநீர் வந்து பயன்படுத்தலாம். இந்த இளநீரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் எல்லாமே உடலுடைய நீர் இழப்பை வந்து தவிர்க்கக்கூடியது, உடலுக்கு நீர் சத்தை கொடுக்கக்கூடியது, நீரிழப்பினால் வரக்கூடிய பல்வேறு நோய்களை தவிர்க்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் சத்துக்கள் எல்லாமே இதயத்துக்கு இதமானதுன்னு சொல்லலாம், வயிற்று வலியை குணப்படுத்துதுன்னு சொல்லலாம், உடலின் வெப்பத்தை சீராக வைக்குன்னு சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஐஸ்வர்யாவும் ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி இளநீரை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி பலன்களை நம்ம பார்க்கலாம். என்ன மிக்ஸி ஜாரோட ஆரம்பத்தில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இளநீர் பாயசம். இளநீர் கோடை காலத்துக்கு மிகவும் ஏற்றது அப்படின்னு அதை பற்றி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் டாக்டர் அருண் சொன்னார். ஆனால் இளநீரை வச்சு வித்தியாசமாக என்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம வெளியே போயிட்டு இளநீரை வாங்கி குடிச்சிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டு போயிடுவோம். இளநீரை வச்சு டேஸ்டியான பாயசம் அடுப்பே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இளநீர் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: இளநீர், இளநீர் வழுக்கை, கண்டென்ஸ்டு மில்க், தேங்காய் பால், முந்திரி, சர்க்கரை. ஜூஸர் மாதிரி பெரிய ஜார் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல இளநீ தண்ணியை போட்டுக்கோங்க. இளநீ வழுக்க இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தையும் ஆட் பண்ணாதீங்க, பாயசம் முடிச்ச அப்புறமா அதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால half ஆஃப் த குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சுகர், இளநியை நீங்கள் முதல்லையே வந்து டேஸ்ட் பண்ணிட்டா நீங்கள் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இளநியே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் சுகர் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 விதமான ஸ்வீட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து மில்க் மேட், இன்னொன்று வந்து சுகர். சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மில்க் மேட், சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதால கண்டென்ஸ்டு மில்கை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இளநீர், அதோட வழுக்க, கொஞ்சமாக மில்க் மேட், சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக அந்த வழுக்கையை நறுக்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப டெண்டராக இருந்ததுன்னா. இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பே இல்லாமல் பண்ணுற பாயசம் சொன்னேன், அதனால் நான் முந்திரியை கூட வறுத்து ஆட் பண்ணலை, அப்படியே உடச்சி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி, திராட்சை, ஆல்மண்ட்ஸ், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து நான் ஆட் பண்ணலை, ஏன்னா இதோட டெண்டர் கோகோனட்டோட அதே ஃப்ளேவரில் அந்த வாசனையோடு இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏலக்காவை செப்பரேட்டாக நான் ஆட் பண்ணலை. கொஞ்சமா டாப்பிங்க்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணலாம். பார்க்கவே இந்த இளநீர் பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு.
இதுக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னென்ன வேரியேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நார்மலான காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு வேரியேஷன். இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதோட ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். பிஸ்தா, ஆல்மண்ட், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸையும் இதில் ஆட் பண்ணி பண்ணலாம். இப்போ மேங்கோ சீசனல் ஃப்ரூட்டாக நமக்கு நிறையவே கிடைக்கும். இளநீரை மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அதோடையே கொஞ்சமாக மேங்கோ ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி பண்ணால் அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லா வேரியேஷன்ஸையும் இந்த இளநீர் பாயசத்தில் கொண்டு வரலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த இளநீர் பாயசம். உங்களுக்கு அடுப்பு வேணுங்கிறது கூட கிடையாது. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். மிக்ஸி ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா போதும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த இளநீர் பாயசத்தை சாப்பாட்டுக்கு அப்புறமா சர்வ் பண்ற டெசர்ட்டா கூட நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த இளநீர் பாயசத்தை மறக்காம நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இளநீர் பாயாசம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இளநீரே சுவையாக இருக்கும், பாயாசமும் சுவையாக இருக்கும். இல்லை இளநீர் பாயாசம் நம்ம கேட்கவே வேண்டாம் இல்லையா, அந்த அளவுக்கு சுவை மிகுந்த ஒரு உணவாக இருக்கும். குழந்தைகளே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கும். நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி வெப்பத்தை வெல்றதுக்கு இளநீரை விட்டால் மிகச்சிறந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாது. பொதுவாக அந்த வெப்ப காலங்களில் உடலில் இருக்கக்கூடிய நீரிழிப்பை சரி செய்கிறதுக்கு நம்ம லேசான இனிப்பு சேர்க்கணும். அதிகமான இனிப்பு சாப்பிட்டா உடல் மந்தம் ஏற்படும். ஒரு லேசான இனிப்பு சுவை அன்றாட உணவில் கண்டிப்பாக தேவை. அதற்கு இந்த இளநீர் பாயசம் ஒரு கரெக்டான ஒரு இணை உணவாக இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த நீரிழிப்பை தடுப்பதற்கும் உஷ்ணத்தினால் பிறக்கக்கூடிய பல்வேறு நோய்களை நீக்குவதற்குமே இதை பயன்படுத்திக்கலாம். இளநீரனுடைய மற்ற பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வயிறு புண்கள் ஆற்றுக்கிறது, அதாவது அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் இளநீர் எடுத்துக்கிட்டாலே அந்த புண்ணை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போலவே சிறுநீரக கற்கள், இப்போ லேசான கற்கள், இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், ஏதோ ஒரு மாஸ்டர் கல் செக்கப் போகிறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், சின்ன சின்ன கல் இருக்குது, சும்மா தண்ணி குடிங்க சார் சரியாக இருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஆக்சிடெண்ட்டாக நமக்கு கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்களும் கூட இந்த இளநீர் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை, சிறுநீர் போகிறதுல வலி இல்லை, வயிற்று வலி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் கல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இளநீரை நீங்கள் ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே இந்த கற்களை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது உடலுடைய பித்தத்தை தண்ணீர்ப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததுனால சிறுநீரை நன்றாக பெருக்கி வெளித்தள்ளக்கூடிய தன்மை இந்த இளநீர் கொண்டு. அதனால் உடல் சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த அனைத்து நோய்களுமே நீக்கக்கூடிய தன்மை, வயிறு சார்ந்த பிரச்சனை அனைத்தையும் குணமாக்கக்கூடிய தன்மை, உடலுடைய வெப்பத்தை இயல்பான முறையில் வைத்திருத்து உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த இளநீர் கொண்டு. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.